நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஃபோக்கஸ் லேர்னிங் படிச்சாலே பண்ணாலே போதும், சீக்கிரமா நம்ம நினைச்சதை அடையலாம். லேர்னிங் அப்படியே மேம்போக்கா பண்ணக்கூடாது. ஃபோக்கஸ் லேர்னிங்னா என்ன? வாட் யூ மீன் பை ஃபோக்கஸ் லேர்னிங்? ஃபோக்கஸ் லேர்னிங்னா என்ன? டெப்தா படிக்கிறதா? ஓகே. வேற ரொம்ப கேஷுவலா பேசுங்க. அதுதான் வந்து சம்திங் ஒரு டேக் அவேவா இருக்கும் இன்னைக்கு. ஃபோக்கஸ் லேர்னிங்னா என்ன? வாட் யூ மீன் பை ஃபோக்கஸ் லேர்னிங்? இன்வால்வ்மெண்டோட படிக்கிறது, டெப்தா படிக்கிறது. அப்புறம் ஐ வாண்ட் சம் மோர் ஆன்சர். பேசுங்கப்பா. என்ஜாய். லேர்னிங் இஸ் எ ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அப்புறம் சரி, ஓகே, ஃபைன். இப்ப நான் ஃபோக்கஸ் லேர்னிங் எதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நிறைய படிக்க தேவையில்ல, கம்மியா படிச்சாலே போதும். நான் என்ன பண்ணேன்னா, சென்னையில இருந்ததுனால சென்னையில நிறைய ஓல்டு புக் ஷாப் இருக்கும். எங்க பார்த்தாலும் பிளாட்ஃபார்ம்ல புக்கு கொட்டி கொட்டி விற்பாங்க. நிறைய புக்கு மலை போல குவிச்சிருப்பாங்க. அங்கே குடோன் மாதிரி இருக்கும் நிறைய. அப்பா நான் சொல்றது 1999. இப்போ வந்து மோர் மார்க்கெட் இருக்கு. நீங்க சென்ட்ரல் இறங்கணும், நல்ல பில்டிங்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு வந்து ரோட்லயே எதிர்த்தாலும் 10 ரூபாய், எதிர்த்தாலும் 10 ரூபாய், எதிர்த்தாலும் 10 ரூபான்றான். நம்ம ஒரு குருமி புக் எடுத்தா 10 ரூபா. அப்ப ஏதாச்சும் ஒரு ஃபாரின் புக் இருக்கும், 10 ரூபா கிடைக்கும். நான் என்ன பண்ணேன், நான் பண்ண ஒரு என்னோட பேஷன் வந்து புக்கை பார்த்தா எனக்கு என்னமோ ஆகும். இந்த சந்திரமுகி படத்துல நெத்தி சுட்டி காசு மாலை அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு புக்கை பார்த்தா என்னமோ ஆகும். அப்ப கிடைக்கிற புக்கெல்லாம் வாங்கணும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு நான் வச்சிருந்த புக்கை வந்து 40 ஃபாரின் ஆத்தர் வச்சிருந்தேன். செந்தா மெட்டீரியலுக்கு 50 ஃபாரின் ஆத்தர். அப்ப புக்கு தான் கலெக்ட் பண்ண தவிர நான் ஒவ்வொரு டாபிக்கும், என் வீடு ஃபுல்லா ஒரு புக்கா இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு புக் எடுத்து அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அதே வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருப்பேன். இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். அப்படியே உள்ள இறங்கிட்டே இருக்கும். ஆனா எங்க போறோன்னு தெரியாது. எக்ஸாமுக்கு அது தேவையில்லை. எக்ஸாமுக்கு என்னன்னா, we need ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 10th எப்படி படிச்சீங்க? ப்ளூ பிரிண்ட்னு போட்டு கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி அப்படியே படிப்போம்ல. அதே போல எந்த எக்ஸாமா இருந்தாலும் the first thing you should remember is you have to refer. அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அதுதான், அதை கண்டுபிடிக்க தான் 7 வருஷம் ஆச்சு. சரி, நான் என்ன பண்ண, புக் எடுத்து சும்மா ஆத்துன்னு ஆத்திட்டு இருந்தேன். ஆனா எக்ஸாம் போனோம்னா ஃபுல்லா ஊத்திக்கிட்டே இருந்தது. நான் ஆத்திக்கிட்டே இருந்தேன், அது ஊத்திக்கிட்டே இருந்தது. அப்ப அது சேஞ்ச் ஆச்சு. எப்பனா எனக்கு வந்து டிஆர்பி நான் கிளியர் பண்ணப்பதான். டிஆர்பி வந்து 2005ல கேட் எடுத்தேன். 2006ல தான் நான் கிளியர் பண்ணி டிஆர்பி எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம். டிஆர்பினா தெரியுமா? டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணி இங்க ஜிசிடில ஜாயின் பண்ணது அதான் 2006 தான். இந்த மீன் டைம், இந்த 7 இயர்ஸ்ல என்ன நடந்தது அப்படின்னா, எல்லா எக்ஸாமும் 7 அட்டெம்ப்ட். இன்ஜினியரிங் சர்வீஸ் 7 அட்டெம்ப்ட், கேட்டு 7 அட்டெம்ப்ட், டான்செட் 7 அட்டெம்ப்ட், இஸ்ரோ 7 அட்டெம்ப்ட், டிஆர்டிஓ 7 அட்டெம்ப்ட், ஐஓசிஎல்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இஸ்ரோனா எல்லாமே 7 அட்டெம்ப்ட், ஓஎன்ஜிசினா, HALனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ப்பா. அட்லீஸ்ட் டைட்டிலாச்சும் தெரியணும்ல. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இதெல்லாம் வந்து நமக்கு இப்ப பப்ளிக் செக்டார்ல கேட்கணும். சார் வந்து ஒர்க் பண்ணார்ல பெம்மல்னா பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இது எல்லா எக்ஸாமும் 7 அட்டெம்ப்ட். அப்ப பாருங்க, எல்லா சனிக்கிழமையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எக்ஸாம் தான். நான் ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் எழுதும் போது எனக்கே ஒரு கில்ட் ஃபீலிங் ஆகும். ஒரு பேக் எடுத்துட்டு போவேன். அப்ப பசங்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆப்போசிட், என்னடா BE முடிச்சுட்டு சும்மா பேக் எடுத்து சுத்திட்டு அப்படின்னு வானுங்க. ஒரு மாதிரி இருக்கும். ஆனா 7 வருஷம் ஒரு கம்ப்ளீட் கம்மியா படிச்சா போதும் அப்படின்னு தெரிஞ்சது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுதான். எந்த எக்ஸாம் கேட்லாம் வந்து ரொம்ப ஸ்கோர் எடுக்கிறதே ஈஸி தான். ஆனா அதுக்கு சம் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடிஸ் அதுதான் இது பண்ணும். அப்புறம் இது மட்டும் பத்தாது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கரண்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். நம்ம இதை பார்க்கும் போதே வந்து நமக்கு தோணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும் போதே நமக்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்களா, இதை கேட்பானுங்க. தட் இஸ் த சீக்ரெட். இப்போ நான் 7 இயர்ஸ் எனக்கு நடத்துறது, நான் எல்லாமே 7 அட்டெம்ப்டா எழுதுனால கிட்டத்தட்ட ஒரு 500 எக்ஸாம் மேல கவர் பண்ணேன்.
500 எக்ஸாம் மேல கவர் பண்ணேன். எனக்கு இந்த ஏரியால இந்த டாபிக் தான் கேட்பாங்கன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு 100 பேஜ் நோட்ஸ் வச்சிருந்தேன். அதை திருப்பி பார்த்து போனா அப்போ இந்த எக்ஸாமா கிளியர் ஆயிடுச்சு. வரிசை எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ஜூனியர்ஸ் ஒர்க்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம், அந்த எக்ஸாம் கிராக் பண்ணேன். பிஹெச்எல் ஒரு வாட்டி கிராக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி டிஆர்டிஓ மட்டும் வந்து சயின்டிஸ்ட் என்ட்ரி டெஸ்ட்னு வைப்பாங்க. அது 7 அட்டம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் 3 அட்டம்ப்ட் கிளியர் பண்ணல, அடுத்த 4 அட்டம்ப்ட் கிளியர் பண்ணேன். ஆனால் ரிட்டன் தான் கிளியர் பண்ண வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல, இன்டர்வியூ ப்ராசஸ் தாண்ட முடியல. ஸோ அந்த வாஸ்ட் நாலேஜ் வச்சு நான் கண்டுபிடிச்ச அப்ரோச் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதும், கரண்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து நம்ம டிசைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் வச்சு எப்பவுமே நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஃப்ரேம் பண்ணும்போது as a டீச்சரா காயின் சம் வேர்ட், இட் இஸ் கால்ட் அஸ் லேடர் அப்ரோச். லேடர் அப்ரோச்ல ஏணியில எத்தனை வெர்டிகல் ஸ்டிக் இருக்கும்? ஏணி லேடர் 2 இருக்கும்ல, என்ன 2 ஸ்டிக் தான் இருக்கும். அப்ப அதுதான் ஒன்னு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இன்னொன்னு கரண்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். சோ இதுல லேடர் ஹரிசாண்டல் இருக்கும் இல்லையா, this can be called as practice. லேடர் அப்ரோச்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா, சீக்கிரமா கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் அப்ளை லேடர் அப்ரோச். 2012 ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு போனான், நல்ல பையன், கணேஷ்னு பேரு, கிளாஸ் டாப்பர் தான். ஆனா கவர்மெண்ட் எக்ஸாம் வேலை கிடைச்சி பிளேஸ்ட் ஆயிட்டான். ஆனா அவனுக்கு என்னமோ கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் கிராக் பண்ணும் அப்படின்னு ஆசை. அப்ப சார் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், ப்ரிப்பேர் பண்றேன், என்னால கிராக் பண்ண முடியல அப்படின்னா. ஜிசிட்ல வந்து ஒரு நாள் வந்து பார்த்தப்ப சமீபத்தில் 2024ல கேட்டான். ஒரு நாள் வந்து கேஷுவலாக உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னு கேட்டு நான் சொன்னேன், இந்த ஒரு சீக்கிரம் தான் சொன்னேன், யூ ஹேவ் டு ஃபாலோ லேடர் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்லணும் அந்த சீக்ரெட் மட்டும் சொன்னேன். அப்புறம் 6 மாசம் கழிச்சு அவன் ஃபோன் பண்ணான், சார் TNMAWS தமிழ்நாடு மெட்ரோ வாட்டர் சப்ளை அந்த இதுல வந்து முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல எனக்கு போஸ்டிங் கிடைச்சிச்சு சார் அப்படின்னா. அந்த அளவுக்கு சிம்பிள், எக்ஸாமை கிராக் பண்றது அந்த அளவுக்கு சிம்பிள். ஆனா யூ ஹேவ் டு ஃபாலோ ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங். என்ன படிக்கணுமோ அதை மட்டும் தான் படிக்கணும். எக்ஸாமுக்கு அன்லிமிட்டெட் கண்டென்ட் வந்து ஆகாது. யூ ஹேவ் டு கன்சியூம் லிமிட்டெட் கண்டென்ட். ஸோ அந்த லிமிட்டெட் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ற மெத்தட் பேர் தான் என்னப்பா ஃபோக்கஸ்டு லேர்னிங். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ற மெத்தட் தான் லேடர் அப்ரோச். லேடர் அப்ரோச் இஸ் நத்திங் பட் we have to focus on previous year question and currently expected question. இந்த அளவுக்கு சிம்பிள். சரியா? இது எதனால எனக்கு வந்ததுன்னா 7 years ஜேர்னி. அதோட நான் முடியல. எங்க அப்பா எனக்கு 7 வருஷம் படிக்க டைம் கொடுத்தாரு. ஒவ்வொரு எக்ஸாம் எழுதி முடிச்சு வரும்போது எங்க அப்பா கேட்பாரு, என்னப்பா எக்ஸாம் கிராக் பண்ணிடுவியா? எழுதி இருக்கேன்ப்பா. கிராக் பண்ணிடுவியா? எழுதி இருக்கேன்ப்பா. இப்படியே போயிட்டே இருந்தது. ஆனா ஒன் ஃபைன் டே வந்து 2 ஆஃபர் இருந்தது. ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபர் வந்தது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தது. சொந்தக்காரங்களாம் சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போயிடு, அதுதான் சூப்பரா இருக்கும். அப்ப நான் எனக்கு மனசு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தேன். ஏன் அப்படின்னா நான் நார்த் இந்தியாவுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன். ஹிந்தி தெரியாம டெல்லியில போய் இறங்கணும்னா அவன் ட்ரெயின்ல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் அன்னோன் பர்சன் பேசும்போது அவன் சொன்னான், ஆட்டோக்காரன் ஏமாத்துவான், நீ வந்து ஆட்டோல போவாத, நான் வந்து பஸ்ல ஏற்றி விடுறேன். யார் என்னன்னு தெரியாது. அவன் வரான், யூபிஎஸ்சி பில்டிங் இந்த பஸ் போவோம், அப்படி ஏற்றி விட்டான். ஏற்றி விட்டவனும் போனா அது அந்த நம்ம போன நேரம் வந்து யூபிஎஸ்சி பில்டிங் போறதுக்கு முன்னாடி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எனக்கு யூபிஎஸ்சி பில்டிங் எங்கன்னு கேட்கிறேன். கண்டக்டர் வந்து ஏதோ சொன்னான், என்ன சொன்னான்னு தெரியல, பக்கத்துலன்னு சொன்னா அப்படின்னு நினைச்சிட்டேன். நான் நடக்கிறேன் போயிட்டே இருக்கு, பில்டிங் இன்னும் வந்த பாடு இல்லை. அப்புறம் கரெக்டா டைம், இன்டர்வியூ டைம் போயிட்டேன். ஸோ போயிட்டு மதியம் சாப்பிடலான்னு போனேன். மதியம் சாப்பிடலான்னு போனப்ப ஹோட்டல்ல வந்து ரொட்டி வந்து 2 rupees அப்படின்னா, என்னடா இது இவ்வளவு சீப்பா இருக்கு, டெட் சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி 5 ரொட்டி சொல்லிட்டேன். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தா சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு மாதிரி ஒன்று இது பண்ணானுங்க. அது கேட்டேன்னா 140 ரூபா. ரொட்டி பட்ஜெட் 10 ரூபாயில முடிச்சு, அது 140 ரூபா. அப்புறம் சாப்பிட்டேன், எனக்கு என்னமோ செட் ஆகல, ஒரு மாதிரி இருந்தது. சரி அப்புறம் நம்ம ரோட் சைட்ல சாப்பிட்டு பழக்கம்ல, சரி சாயந்தரமா ரோட் சைட்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரோட் சைடு சாப்பிட்டா அவன் தந்தது இன்னும் கொடூரமா இருந்தது. அதுல இருந்தே ரொட்டியை வெறுக்க ஆரம்பிச்சேன். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபர் வந்தப்ப, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபர் கையில இருந்தப்ப, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஆர்பி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூபிஎஸ்சி போஸ்ட், ரெண்டுமே கையில இருந்தப்ப நான் டிசிஷன் எடுக்கணும். அப்ப நான் யோசிச்சேன், நம்ம நார்த்லாம் போய்
சமாளிக்க முடியாது, ரொட்டி சாப்பிட்டு நம்ம சாக முடியாது. அதனால வந்து we have to select டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணு. மேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் டாப் மோஸ்ட் பொசிஷன் போயிருக்கலாம். அன்னைக்கு அதோட வேல்யூ தெரியல. இன்னைக்கு அதை நான் இது பண்றேன். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு ஜேர்னி போச்சு. அது மட்டும் இல்லாம கிளாஸ்ல எந்த இயர் 2006 ஜாயின் பண்ண இல்லையா, அப்பத்திலிருந்தே பசங்க கிட்ட கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, பப்ளிக் செக்டார் எக்ஸாம் எழுதுங்க, இஸ்ரோ எழுதுங்க, டிஆர்பி எழுதுங்க கண்டிப்பா சொல்லிட்டு. அப்பெல்லாம் நான் சேர்ந்த புதுசுலாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்னா ஒருத்தனுக்கு 3 வேலை கிடைக்கும். ஒன்னு கோர் ஜாப், இன்னொன்னு சாஃப்ட்வேர் ஜாப், இன்னொன்னு ட்ரீம் ஜாப். அப்ப அவனுங்கிட்ட போயிட்டு கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, இஸ்ரோ ப்ரிப்பேர் பண்ணு சொன்னா என்ன சொல்லுவானுங்க? என்ன சொல்லுவானுங்க? அவனுக்கு ஆல்ரெடி 3 வேலை ரெடியா இருக்கு. தம்பி கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா, சார் அதெல்லாம் வேணாம் சார், இப்படியே போயிடும் சார் சொல்லிட்டு அவனுக்கு இதோட இதெல்லாம் தெரியல. அப்ப பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நான் கண்டினியூஸா சொல்லிட்டே இருந்தனால, அவேர்னஸ் கிரியேட் பண்ணனால பசங்க எல்லாருமே கேட்டுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சானுங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து அந்த ஒரு கல்ச்சர் கிரியேட் ஆயிட்டு இருந்தது. ஒரு பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 2014 பேட்ச்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ட்ரைனிங்லயே வந்து என்ன பண்ணானுங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ் கிராக் பண்ணானுங்க. 2014ல ஃபைனல் இயர் இருக்கும்போதே 25 ஸ்டூடெண்ட்ஸ் கேட் கிராக் பண்ணானுங்க. த சேம் மெத்தடாலஜி தே ஃபாலோ த என்ன மெத்தடாலஜி? லேடர் அப்ரோச். அவ்வளவுதான். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட்லி எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் அது மட்டும் டெஸ்ட் எழுதிட்டே தான் கிராக் பண்ணாங்க. அப்புறம் 2015லயும் கான்சிக்யூட்டிவா ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் கிராக் பண்ணாங்க ஜிசிடிலே. இது இல்லாம வெளி காலேஜ் பசங்கள்லாம் வருவாங்க. 2000 ஃபுல்லா வெளி காலேஜ் பசங்கள்லாம் வருவாங்க. வரும்போது அவங்களுக்கும் அந்த வி ஆர் கிரியேட்டிங் த கேட் மெத்தடாலஜி, இந்த அப்ரோச்சை இது பண்றோம். ஸோ அப்படிதான் என்னோட ஜேர்னி போச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா சார் சொன்ன மாதிரி மோர் தென் 2000 மெம்பர்ஸ் என்னென்னலாம் இது பண்ணா எல்லா எக்ஸாம்லையும் இப்போ நான் எந்தெந்த எக்ஸாம்லாம் எழுதணும் அந்த எல்லா எக்ஸாம்லையும் பசங்களை போஸ்டிங் வாங்க வச்சாச்சு. ஸோ என்னென்னலாம் நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரை என்னென்னலாம் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு லெவல் ஸ்டேட் லெவலில் டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஏஇ அப்படின்னு ஒன்று இது பண்ணுவோம். ஏஇனா அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ், அந்த போஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. வருஷம் இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து கண்டக்ட் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ், அப்புறம் மெரைன் ஃபோர்மேன், அப்புறம் ஆட்டோமொபைல் ஃபோர்மேன். இதெல்லாம் வந்து நம்ம மெக்கானிக்கல் போஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற போஸ்ட். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்னோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏஇஏ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 40 கிட்ட இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் போஸ்ட் தான். அதுலேயே வந்து 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாமே பிஇ முடிச்சிட்ட பிறகு அப்புறம் வந்து படிப்பாங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணி போவாங்க. படிக்கும் போதே சில பேர், ஒரு பையன் செகண்ட் இயர்ல வந்து அன்பரசன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வந்தான், சார் எப்படி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நான் கவர்மெண்ட் வேலை தான் போனோம் அப்படின்னா. ஸோ நான் இந்த அப்ரோச் சொன்னேன், லேடர் அப்ரோச் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா. அவன் ஃபைனல் இயர் முடிக்கும் போதே முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் மாதம் அந்த ஜூன் மாதம் எழுதின எக்ஸாமே கிராக் பண்ணிட்டான். கிராக் பண்ணிட்டு ரெனாலிசான்ல பிளேஸ் ஆயிருந்தான். கிராக் பண்ணிட்டு போயிட்டு ஒரு வாரம் ஒர்க் பண்ணிட்டு இல்லை சார் நான் வந்து ரெனாலிசான்லேயே கண்டினியூ பண்ணுறேன் சார் அப்படின்ட்டான். அதை கவர்மெண்ட் போஸ்டிங் சூஸ் பண்ணல. இருந்தாலுமே அவன் பிஇ படிக்கும் போது அவன் ப்ரிப்பேர் பண்ண விஷயம் அவனுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கண்டினியூஸா அந்த ப்ரிப்பரேஷன்லேயே இருந்தான். அடுத்தது ஆட்டோமொபைல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் சொல்லிட்டு குரூப் 1 கெசட்டட் போஸ்ட் அதை கிராக் பண்ணான். அது என்னன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்ட் அவன் கிராக் பண்ணான். இப்போ என்னன்னா 2012 பாஸ்ட் அவுட், ஆனா 2015ல அந்த போஸ்ட்டை கிராக் பண்றான். ஆனா 12லயே ஒரு மெரைன் ஃபோர்மேன் போஸ்ட் கிடைச்சது. இது வந்து இந்த போஸ்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் வந்து போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணி கொடுக்குற போஸ்ட். இப்போ டிரைவர்ஸ்லாம் இருக்காங்கன்னா டிரைவர் எல்லாமே கரெக்டாக இருக்காங்களான்னு செக் பண்ணுற போஸ்ட். ஸோ அது எப்பாச்சும் ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அந்த 1 out of 1 எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, பிஇ படிக்கும் போதே சப்ஜெக்டை அந்த ஃபோக்கஸ் லேர்னிங்காக மாற்றணும் தான். சரியா? ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சியில் இருக்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், எதுக்குமே நிறைய படிக்க தேவையில்ல. நீங்க எல்லாருமே பயப்படுறது எதுக்காக பயப்படுவீங்கன்னா, நிறைய படிக்கணும்னு நினைச்சு பயப்படுவீங்க. நாட் அட் ஆல். குறைவா படிக்கணும், ஆனா அது நிறைவா படிக்கணும்.
எவ்வளோ கம்மியாக படிக்கிறோமோ அது நல்லது. கரெக்டாக அது ஃபோக்கஸ்டாக எந்தெந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும், எந்தெந்த ஏரியா கீ ஏரியா அப்படி பார்த்து பார்த்து படிக்கும்போது இது பண்ணணும். இப்போ இன்னொரு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக போன இயர் 2024 நவீன் ஒரு பையன் ஜிசிடியில், இந்த பையன் வந்து ஆல் இந்தியா ரேங்க் 67 எடுத்தான் மெக்கானிக்கல். அவன் ஸ்கோரும் 67 தான், மார்க்கும் வந்து 67 அவுட் ஆஃப் 100. இவன் கிளாஸ்ல எப்போச்சும் நான் கிளாஸ்ல எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டேஜுக்கு வர சொல்லி பேச சொல்லுவேன். அப்போ ஒரு டாபிக் சொன்னேன், இன்ஸ்டன்டா சொன்னேன். அப்போ அந்த டாபிக் அவன் பேசும்போதே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணான். ஆனால் இருந்தாலுமே வந்து அவன் 67 எடுப்பான் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கல. அவன் 67 கேட் ஸ்கோர் எடுத்த பிறகு நான் எப்பவுமே என்னன்னா ஜெயிச்சவங்களை என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லா கிளாஸையும் கூட்டு போய் பேச வைப்பேன். ஒருத்தன் ஏதாச்சும் ஜெயிச்சுட்டான் பிளேஸ் ஆகிட்டானா என்ன பண்ணுவேன், உடனே காட்டுவேன். ஜிசிடியில் என்ன பார்த்தாலே பசங்க என்ன பண்ணுவான், ஐயோ சார் வந்துட்டாரா, கிளம்புடா ஓடுறா அப்படின்ற மாதிரி ஓடுவானுங்க. ஏன்னா பிளேஸ் ஆகிட்டானா he has to deliver the talk to his juniors. தேர்ட் இயருக்கு கொடுக்கணும், செகண்ட் இயருக்கு கொடுக்கணும், 4 கிளாஸ் ரூமும் கூட்டு போய் பேச வைப்பேன். அப்போ இந்த நவீனை கூட்டு போனேன். நவீனை கூட்டு போய் பேச வச்சப்ப எனக்கு ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் தெரிஞ்சது. நான் என்னோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? ஃபோக்கஸ் லேர்னிங் லேடர் அப்ரோச் சொன்னேன். ஆனா வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டது. அது மூலியமா வந்து 2000 பேரை கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்க வச்சிருக்கேன். அது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி தான். நான் மட்டும் வேலை வாங்கல, என்னோட சேர்த்து ஒரு 2000 பேரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரியா? ஆனா இப்ப இந்த நவீனோட சக்சஸ் வந்து சூப்பரா இருந்தது. நவீன் என்ன பண்ணா அப்படின்னா, நவீன் வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது நவீனோட சீனியர் ஒருத்தன் இருந்தான். அவனை கூப்பிட்டு வந்து கேட் அவேர்னஸ்க்காக பேச வச்சான். அவன் வந்து கேட்ல வந்து டாப் ஸ்கோர் எடுத்து 61 மார்க் எடுத்து அவன் ஐஐடி கான்பூர்ல ஏரோநாட்டிக்கல் ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணான். அவன் செகண்ட் இயர் படிக்கும் போது நவீன் செகண்ட் இயர்ல இருக்கும்போது அவனை வந்து பேச சொன்னேன். அப்ப ஈ கேவ் சம் டிப்ஸ் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் கேட் அப்படிலாம் சொல்லி சொன்னோன்னா இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணோம், ரீட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், சால்வ் த கொஸ்டின்ஸ் கண்டினியூஸ்லி அப்படின்னு சொன்னோம்னா அதை ஃபாலோ பண்ணி அவன் தேர்ட் இயர்ல நவீன் வந்து தேர்ட் இயர்ல 44 மார்க்ஸ் எடுத்தான். தேர்ட் இயர்ல he got 44 மார்க். அந்த 44 மார்க் வந்து எப்படி எடுத்தான் அப்படின்னா, டெய்லியும் நான் கேட்டேன் எப்படி நீ உன்னால எடுக்க முடியுது, அதாவது 24 மணி நேரம்னா 3 மணி நேரம் கண்டிப்பா நான் கேட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்பேன். சால்வ் பண்ணுவேன், டவுட் வந்தா புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணுவேன், அவ்வளவுதான் பண்ணேன் அப்படின்னா. அப்பதான் எனக்கு 44 வந்தது. ஆனா 44 எடுத்தப்ப நான் அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து 70 மார்க் அட்டன் பண்ணேன். எனக்கு நிறைய நெகட்டிவ் மார்க்னால மார்க் கம்மியாச்சு, அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். தேர்ட் இயர்ல 44 மார்க் எடுத்தான். ஃபைனல் இயர்ல வரும்போது ஐ ஹாவ் டு ரெடியூஸ் த நெகட்டிவ் மார்க், ஸ்பீடு அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி மெயின்டைன் பண்றதுக்கு கண்டினியூஸா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். பண்ணும்போது எனக்கு 67, நான் இந்த வாட்டி அட்டன் பண்ணது 68 மார்க் தான் அட்டன் பண்ணேன். எனக்கு நெகட்டிவ் மார்க் போய் எனக்கு 67 வந்தது அப்படின்னா. ஸோ இதுதான் ஜேர்னி. இப்போ இதுல என்ன நவீனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இட் இஸ் a formula called consistency. இப்போ லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சா, ஏதோ ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணேன் 7 வருஷமா என்ன பண்ணேன் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர். எங்க அப்பா ஒரு நாள் கேட்கும்போது ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர்னு. அப்ப 7 வருஷம் வெற்றிகரமா வேலை கிடைச்சது. அது எல்லாருக்கும் 7 வருஷம் ஆமா சார், 7 வருஷமா சார், பயமா இருக்கே சார். இல்ல, என்கிட்ட ஜெயஸ்ரீன்னு ஒரு ஸ்டூடெண்ட், ஜிசிடி ஸ்டூடெண்ட் படிச்சா, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா. அவ பேங்க்ல வந்து கிராக் பண்ணியிருந்தா, பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா. எம்இ முடிச்சுட்டு பேங்க்ல எக்ஸாம் எழுதி, பிஓ எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்ப அவ எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்றா, சார் இந்த மாதிரி டிஆர்பி கேட்டிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணணும், ஆனா என்னால 25 நாள் தான் லீவ் போட முடியும், இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா. அவ டாப்பர். நான் சொன்னேன், நீ 25 நாள்லாம் கிடையாது, நீ வந்தனா நீ கிராக் பண்ணிடுவ அப்படின்னு. அவ மதுரையிலேருந்து கிளம்பி வந்து 25 டேஸ் லீவ் போட்டு வந்தா. அப்ப 25 டேஸ் லீவ் போட்டு வந்தப்ப அந்த ஜேர்னி, நான் என்னோட பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங் எப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் 3 மணி நேரத்துல முடிச்சிடுவேன். சரியா? ஒரு சப்ஜெக்ட இப்போ சென்தா மெட்டீரியல் அப்படின்னா 3 மணி நேரம் வீட் போட்டேன்னா வெறித்தனம் போட்டோம் வச்சுக்க, 3 மணி சப்ஜெக்டே முடிஞ்சிடும். அப்ப மொத்தமே இந்த 12 சப்ஜெக்ட் தான். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு 12 சப்ஜெக்ட் தான். 12 சப்ஜெக்ட் 36 மணி நேரத்தை என்னால் முடிச்சிட முடியும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்னால் எடுக்க முடியும். கெப்பாசிட்டி, என்னோட கெப்பாசிட்டி 8 மணி நேரம் என்னால் எடுப்பேன், 10 மணி நேரம் எடுப்பேன். அப்ப அந்த ஜெயஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 டேஸ் கிளாஸ் முடிச்சிட்டேன். அடுத்த 15 டேஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க.
எக்ஸாம் எழுதுறாங்க, எப்படிமா பண்ண அப்படின்னு. சார் நல்லா பண்ணல சார், இட் இஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்னா. சரி பரவாயில்ல பாத்துக்கலாம், வி வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு. ஆனா ரிசல்ட் வந்தது, அவ தான் ஸ்டேட்ல விமன்ல டாப்பர். சோ என்ன பியூட்டினா, இப்ப எப்படி 20 நாள்ல ப்ரிப்பேர் பண்ணா எக்ஸாம் கிராக் பண்ண முடியுது அப்படின்னா, அது 20 நாள் கிடையாது. இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணா 1999ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப அவங்களுக்கு 2016 வரைக்கும் எடுத்து வச்சுங்களேன். என்ன ஜேர்னி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டீச்சிங். அவ்வளவுதான். அந்த கண்டென்ட்டை எந்த மாதிரி டெலிவர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சா போதும். வாழ்க்கையில முன்னேறணும் வச்சுங்களேன், யூ ஹாவ் டு மீட் த எக்ஸ்பர்ட். உனக்கு வந்து சொசைட்டில ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் அஸ் எ எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட்னா என்ன? எந்த துறையில இருக்கியோ அந்த துறையில் நிபுணனா மாறணும். உன்னோட கோலே எப்படி இருக்கணும்னா, யாராச்சும் கேட்டாங்கன்னா ஐ வாண்ட் டு பிகம் an எக்ஸ்பர்ட். ஏன் எக்ஸ்பர்ட் ஆகணும்? ஏன் எக்ஸ்பர்ட் ஆகணும்? அப்பதான் எல்லாருமே மதிப்பாங்க. they will give respect. நிறைய சேலரி கொடுப்பாங்க. சரியா? நல்ல சாபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழலாம். ஸோ எப்ப ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாலும், எந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு பிகம் an எக்ஸ்பர்ட். அதுதான் உங்களோட கோலா இருக்கணும். ஸோ எக்ஸ்பர்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு மீட் த எக்ஸ்பர்ட். எந்த துறையில நீ நிபுணனாக ஆசைப்படுறியோ, எந்த துறையில, ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ல நான் வந்து ஒரு ஆல் இந்தியா ரேங்க் எடுக்கணும். இப்போ நவீன் வந்து செல்ஃபா தான் ப்ரிப்பேர் பண்ணான், ஆனா ஈ மெயின்டைன் த கன்சிஸ்டன்சி 3 hours. அப்ப when you want to become an expert, you have to meet the expert. சரியா? ஸோ எக்ஸ்பர்ட்டை பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும். லேடர் அப்போ தெரியும், கன்சிஸ்டன்சி தெரியும். ஸோ அப்ப அது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோட என்னோட ஜேர்னியில நான் கத்துக்கிட்ட ஒரு சுருக்கமான ஃபார்முலா. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு டேக் அவே என்ன அப்படின்னா, யூ ஹவ் டு ஃபாலோ லேடர் அப்ரோச். அப்புறம் நீங்க கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், செலக்டடா ப்ராக்டிஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்க செலக்டடா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த சீக்கிரமா வெற்றி வரும். லேட்டா ஆக ஆக என்னன்னா, இப்ப எங்க வீட்டுல வந்து எனக்கு 7 years அப்பா பெர்மிட் பண்ணாரு, ஆனா எல்லார் வீட்லயும் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ அது நம்ம ரொம்ப காஷியஸா எவ்வளவு இயர்லியரா முடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. இயர்லியர் இஸ் த பெஸ்ட். இப்ப நம்ம எந்த இயர்ல இருக்கோம்? தேர்ட் இயர்ல இருக்கும். தேர்ட் இயர்ல இருக்கோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம போற ஜேர்னி வந்து தேர்ட் இயர்ல எந்த செமஸ்டர் இருக்கும்? 5th இருக்கும். நமக்கு ஒரு 1 year டைம் இருக்கு. இந்த 1 year டைம் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட, இந்த 1 year டைம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட we will reach the top most position. ஸோ அடுத்தது அந்த ஜேர்னி வந்து என்ன, எப்படி இப்போ தேர்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணா நம்ம அந்த பொசிஷனை தக்க வைக்கலாம். ஏன் வந்து பொசிஷனை தக்க வைக்கணும், ஏன் வந்து நம்ம நல்ல சேலரி அச்சீவ் பண்ணணும், அது எல்லாமே நான் சொல்றேன். சரியா? ஸோ இதுதான் கண்டென்ட். எப்பவுமே யாராவது சொன்னாங்கன்னா பேப்பரும் பெண்ணும் எடுத்து நோட் பண்ற பழக்கத்துக்கு வாங்க. ஏன் அப்படின்னா, தென் ஒன்லி இட் வில் பி ரெக்கார்ட் இன் த பிரெயின். நீ அப்படியே பார்த்துட்டு இருந்தனா என்ன ஆகும்னா, பிரெயின்ல ரெக்கார்ட் ஆகாது, எரேஸ் ஆயிடும். டெம்பரரி மெமரியா மட்டும் தான். இப்ப நான் எவ்வளவு விஷயம், இது வந்து என்னோட ஜேர்னி பாத்தீங்கன்னா 1999ல இருந்து 2025ல இருக்கும். எத்தனை வருஷம் ஜேர்னி? எத்தனை வருஷம் ஜேர்னி? இட் இஸ், கழிச்சு சொல்லுங்கப்பா, 26 years ஜேர்னி. அதாவது இந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்கவே மாட்டான். 26 வருஷமா வெறும் டெக்னிக்கல் மட்டும் பார்த்துட்டு வாதியாரா இருந்துகிட்டு பசங்களை அப்படியே அப்லிஃப்ட் பண்ணிட்டு அதுல சந்தோஷம் பார்க்கறவன் யாருமே இருக்க மாட்டாங்க. 26 வருஷமா எனக்கு நான் பண்ண ஒரே விஷயம் ஒன்லி டெக்னிக்கல் தான். நான் தொட்டதெல்லாம் வந்து ஒன்லி சப்ஜெக்ட் தான் தொட்டுட்டு இருந்தேன். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் என்னால வந்து சிம்பிளிஃபைடா இது பண்ண முடியும், டீச் பண்ண முடியும். ஒரு மெத்தடே இருக்குன்னா என்னோட வே ஆஃப் டீச்சிங் பேரு சிம்பிளிஃபைடு டீச்சிங். அது என்னன்னா உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். சரியா? சிம்பிளிஃபைடு டீச்சிங்னா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். நீங்க என்னன்னா எல்லாத்தையும் கூட நோட் பண்ண தேவையில்ல, அங்கங்க சின்ன சின்ன எழுதுறீங்க வச்சுங்களேன். இன்னைக்கு டேட் போட்டு என்னோட பேரை போட்டு எழுதினா உனக்கு பிரெயின்ல அப்படியே இதுவாகும். ஏதோ ஒரு தருணத்துல உனக்கு அது உள்ள போய் வேலை செய்யும். எப்படி உடம்பு சரியில்லைனா டேப்லெட் சாப்பிட்டா உள்ள போய் வேலை செய்யுதோ, யாரை மீட் பண்ணாலும் என்ன சொன்னாலும் அந்த கருத்து உனக்கு உள்ளுக்குள்ள போய் உன் வாழ்க்கையை மாத்தும். ரொம்ப ஈஸி.
நம்ம எஜுகேஷன் தான் பவர்ஃபுல் டூல். ஆனா டெய்லியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் வி ஆர் டூயிங் கான்சியஸ்லி அப்படின்னு தெரியணும். ஒரு ப்ராப்ளம் போர்ட்ல சால்வ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை கான்சியஸா எடுக்கிறோமா, பேசுனாங்கன்னா சந்தோஷமா பார்க்கணும். டீச்சர்ஸ் வராங்க பேசுறாங்கன்னா ஜாய்ஃபுல்லா பார்த்தாதான் உன்னால நோட்டே பண்ண முடியும். நீ எழுதுறதுக்கே ஹேபிட். இப்ப எல்லாருமே என்னென்ன எழுதுற ஹேபிட் என்னாச்சு, ஃபுல்லா கிளாஸ்ல யாருமே எழுத மாட்டாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் போனோன்னா when you shake the pen what will happen அப்படின்னு பேனா ஆட்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னா it will record in the brain. உன் பிரெயினோட விர்ச்சுவல் ஃபார்ம் தான் நோட்டு. நோட்டுன்றது சாதா கிடையாது. நோட் வந்து உன் பிரெயின் என்ன பண்ற கலட்டி வச்சிருக்க. எங்க உன் பிரெயின் எங்க ஏடு எதை பக்கத்துல பேப்பராச்சும் வாங்க, பிட்டு பேப்பராச்சும் வாங்க, அதுதான் பிரெயின். சரியா? நோட் வச்சிருக்கேன்னா நோட் வந்து நீங்க எதுமோ நினைக்கிறீங்க எஜுகேஷன் வந்து சாதாரண இதுன்னு நினைக்கிறீங்க. இந்த 4 வருஷத்தை நீங்க மட்டும் ஜாய்ஃபுல்லா லேர்ன் பண்ணீங்க, கிளாஸ்ல சந்தோஷமா இருந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம். பெரிய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னன்னா கிளாஸ்ல யாரோ ஒரு வாத்தியார் நடத்தத சந்தோஷமா உன்னால பார்க்க முடிஞ்சா, அவர் புரியுதோ புரியலையோ, ஆனா உன்னால சந்தோஷமா பார்க்க முடியணும். சந்தோஷமா பார்க்க முடிஞ்சா என்ன நடக்கும்? வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம். பூரையை பிச்சுட்டு கொட்டும். நீ எங்கேயாச்சும் ஒரு கன்சல்டன்சின்னு போனா உனக்கு 10 lakhs கொடுப்பாங்க. நீ சேலரி வந்து 3 lakhs per annum 5 lakhs per annum கேம் வைக்கிற இல்ல. Now the world has changed. Global market என்ன சொல்லுதுன்னா you can earn in terms of crores, you will become a multi-millionaires. எப்ப? when you possess skills. சரியா? when you possess skills அப்ப நீங்க வேற லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். இப்போ என்னென்ன ஸ்கில்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரியா? சரி வாங்க நீங்க கடைசி பெஞ்ச் இருந்து. எப்பவுமே லாஸ்ட் பெஞ்ச் தான் வந்து ஹீரோஸ்லாம் இருப்பாங்கன்னு அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிருக்காரு. சரியா? ஆனால் நான் எப்பவுமே எனக்கு என்னோட ஃபேவரட் பெஞ்சே வந்து லாஸ்ட் பெஞ்ச் தான். கடத்தணும்னு ஆசைப்பட்டேன்னா கடைசி பெஞ்ச் தான் கடத்துவேன். அது டெக்னிக்கல் கடத்தல். மேல வாங்க. அது போட அடிச்சு சரி. இப்ப நம்ம வந்து என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கில்ஸ். சரியா? ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேர்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் தான் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் இயர் வந்து வருவோம், எல்லார்கிட்டையும் கேஷுவலா இது பண்ணுவோம். சப்ஜெக்டும் புதுசா இருக்கும், கடந்து போயிருப்போம். சில சப்ஜெக்ட் சில பேர் பாஸ் ஆயிருப்போம், சில பேர் கிரேட் டாப் மோஸ்ட் கிரேட் எடுத்திருப்போம், சில பேர் அரியர் வச்சிருப்போம், எல்லாம் தாண்டி வந்திருப்போம். செகண்ட் இயர்ல வந்து முடிச்சுக்கிட்டு அரியர் பழைய அரியர் எல்லாம் காலி பண்ணிருப்போம். இல்ல புரியலன்னா இன்னும் அரியர் கண்டினியூ ஆயிருக்கும். இப்ப தேர்ட் இயர் வந்துட்டோம். தேர்ட் இயர்ல நம்ம ஜேர்னி எப்படி இருக்கணும்? தேர்ட் இயர்ல we have to focus on skills. What are the skills we have to develop? What are the skills we have to develop? அப்படின்னா ஸ்டூடெண்ட்னாலே போயிடாதீங்க. நீங்க தான் கூட கம்பெனிக்கு கொடுக்க போறீங்க. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. Myself here, Somesh, third year student from mechanical engineering from CIT. Coming from துடியலூர். ஓகே, லோக்கல் கைனா கொஞ்சம் இதுவா இருக்கும். சரி, துடியலூர்ல இருந்து சௌமேஷ். ஓகே, சௌமேஷ் நம்ம கூட இருக்காரு. இப்ப நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன ஸ்கில் எனக்கு இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்கில் ஸ்டடின்றது காமனான ஸ்கில். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாரு. இதை வந்து நல்லா கிராக் பண்ணி நீ ஸ்டூடெண்டா இல்லையா உன்னை நீயே செக் பண்ணிக்கலாம். நீ ஸ்டூடெண்டா இல்லையா? சார் கிளாஸ்ல உட்காந்துருக்கேன், நான் ஸ்டூடெண்ட் தான் சார். இல்ல, நீ ஸ்டூடெண்டா இல்லையா அப்படின்றதுக்கு வந்து யாராச்சும் ஸ்டேஜ்ல வந்து பேசினாங்கன்னா அவங்கள பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்கில்? பார்க்கணும். சரியா? கண்ணும் நோக்கியா அப்படின்னு பாட்டு கேள்விப்பட்டிருவீங்களா? அது மாதிரி நீங்க பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து நீ ஸ்டூடெண்ட்னா பார்க்கணும். பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீ ஸ்டூடெண்ட் கிடையாது. சாமி சத்தியமா நீ வந்து எவ்வளவு பெரிய லெவல் வேணா போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்டா இருந்தா அடுத்த லெவல் போக முடியும். இப்ப கிளாஸ்ல எந்த டீச்சர் இருந்தாலும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்கில். சோ பார்க்கிறதுக்கு என்ன டிவைஸ் யூஸ் பண்றீங்க? கடவுள் என்ன டிவைஸ் கொடுத்தாரு? கண்ணு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஐ. சோ நம்ம பார்க்கறோம், ஃபோக்கஸ் பண்றோம், ஐ மூலமா ஃபோக்கஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். சரி, அடுத்தது யாராச்சும் பேசுனாங்கன்னா கேட்கணும். தட் இஸ் தி செகண்ட் ஸ்கில் ஆஃப் ஸ்டூடெண்ட். நீ ஸ்டூடெண்டா? ஹலோ, மைக் டெஸ்டிங் கேக்குதா? நான் ஏதாச்சும் என்ன ஸ்கில் சொன்னேன் அப்படின்னா ரெண்டாவது ஸ்கில்